வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலயமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பில் ஆங்காங்கே நிறைய கேம்ப் போடப்பட்டிருக்கு. அதன்படி நிறைய பேர் இப்போவும் விண்ணப்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4/9/2025 அன்னைக்கு எங்கே கேம்ப் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே கேம்ப் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கே கேம்ப் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே ஈஸியாக உங்கள் மொபைலில் தெரிஞ்சுக்க முடியும். அதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம குத்தாலம் தாலுக்காவில் எலுமகனூரில் இருக்கக்கூடிய கலையரங்கம் இருக்குது இல்லையா, அங்கே தான் அடுத்த கேம்பானது போடுறாங்க 4ஆம் தேதி. ஸோ அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா எலுமகனூர் மக்களும் கங்காதார பஞ்சாயத்து வாழ் மக்களும் பயனடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கேம்பு அதுக்கு முன்னால் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கேம்ப் நடந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பயன் பெறாமல் போயிருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பர்சனாக இருந்தாலுமே அடுத்தடுத்த கேம்பில் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். ஓகேவா? அதாவது டைம் போயிருந்திருக்கும், அந்த டைமில் நீங்கள் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இது மாதிரி உங்கள் ஒரு சில கேம்ப் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்களாலும் நீங்கள் இந்த கேம்பில் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செமினார் கோயில் பிளாக்ல இருக்கக்கூடிய நிக்காஜி திருமண மண்டபம் உத்திரங்குடியில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அடுத்த கேம்ப் நம்ம 4ஆம் தேதி அங்கேயும் கேம்ப் போடுறாங்க. ஸோ இங்கே உத்திரங்குடியிலையும் நெடுவாசல்லையும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சீர்காழி தாலுக்காவில் இருக்கக்கூடிய பல்நோக்கு சேவை மையம், வானகிரியில் இருக்கக்கூடிய பல்நோக்கு சேவை மையத்தில் அடுத்த கேம்பானது போடப்படுது. அது வானகிரியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் தாலுக்காவை பொறுத்த வரைக்கும் சமுதாய கூடம் எங்கன்னா பழையபாளையம் வடக்கு தெரு காளியம்மன் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் அடுத்த கேம்பானது போடுறாங்க. ஸோ அங்கே பயனடையக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகர வட்டாரம், ஆலங்காடு மற்றும் பழையபாளையம் இங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கேம்பில் பயனடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 57 சர்வீசஸ் இவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எல்லா சேவையுமே இந்த கேம்பில் நீங்கள் பயனடைஞ்சிக்க முடியும். ரொம்ப நாளாக நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் பிறப்பு சான்றிதழ், இது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்டாவில் பெயர் மாற்றுறது, முகவரி மாற்றுறது, பட்டா பெயர், இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் ஃப்ரீ சர்வீஸாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.